ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ பயம். தேவ ஐக்கியமுடைய எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவ பயமுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். தேவ பயத்தினை இருதயத்தில் கொண்டிராத எவரும் தேவ ஐக்கிய வாழ்வில் வெற்றியாக தொடர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையினால் நமக்கு கிடைக்கும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு இருதயத்தை நாம் பெறுவது ஆகும். ஏனென்றால் தேவனை குறித்த பயம் இருதயத்தில் இல்லாமல் இருப்பதால் தான் வாழ்க்கையில் பலவிதமான தவறுகளையும் குற்றங்களையும் துணிந்து செய்து விடுகின்றோம். தேவ பயம் இல்லாததினாலே தவறான சிந்தனைகளுக்கும் மோசமான கற்பனைகளுக்கும் தீமையான திட்டங்களுக்கும் தங்கு தடையின்றி மனதில் இடமளிக்கின்றோம். எனவே ஆண்டவரோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள முன்வரும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தேவன் தருவதோடு அவருக்கு பயந்து வாழும் ஒரு ஆவிக்குரிய உணர்வையும் தருகின்றார். அந்த உணர்வுதான் பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் எதிரான ஒரு தடுப்பு சுவராகவும் பாவம் செய்ய தூண்டப்படும் சூழ்நிலைகள் வரும்போது நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியாகவும் செயல்படுகிறது. யோசேப்பு தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவித்து வாழ்ந்த ஒரு வாலிபன். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற தகவலை வேதாகமத்தில் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவனை குறித்து நாம் கேள்விப்படும் முக்கியமான தகவல் என்ன? ஒரு பெரிய பாவத்தை செய்வதற்கான தீமையான தூண்டுதலை பெறுகின்ற சூழ்நிலையில் தேவனுக்கு பயந்து அந்த பாவத்திற்கு உடன்பட மறுக்கின்றான். தேவ ஐக்கியத்தை உடைய மனிதன் தேவ பயத்தினால் தன்னை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நீங்களாக்கிக் கொள்வான் என்பதை இங்கே பார்க்கின்றோம். பாவத்தின் அழுத்தங்கள் மிகுதியாகிவிட்ட இந்த உலகத்தில் தேவ பயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மை கரைப்படுத்தாமலும் கண்ணிகளுக்குள் விழவிடாமலும் காக்கும். எனவே தேவனே, உமக்கு பயந்து வாழும் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் குறைந்து போகாதிருக்க செய்யும் என்று நாம் தினமும் விரும்பி ஜெபிக்க வேண்டும். உண்மையான தேவ பயம் தேவனை பயங்கரமானவராக பார்ப்பதினாலோ நம்புவதாலோ அல்ல, தேவனோடு தினமும் நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசையோடு செயல்படுவதின் விளைவாகவே வரும் சிந்தனைக்கு. பாவங்கள் உள்ளே மறைந்திருந்தால் தோல்விகள் வாழ்க்கையில் வெளியரங்கமாயிருக்கும். பாவங்கள் உள்ளே மறைந்திருந்தால் தோல்விகள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகவே இருக்கும்.